அனைவருக்கும் வணக்கம். ஷில்பா, தமிழ் துறை உதவி பேராசிரியர், அக்ஸிலியம் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ரெங்கநாதபுரம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறது 12 திருமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். 12 திருமுறைகளையும் அதனுடைய ஆசிரியர்கள், மொத்த நூல்கள் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் 2, 3ஆம் திருமுறைகளுடைய ஆசிரியர் திருஞான சம்பந்தர். முதல் திருமுறை மொத்த பாடல்கள் 1469 பாடல்கள் உள்ளன. 2ஆம் திருமுறையில் மொத்த பாடல்கள் 1331 பாடல்கள் உள்ளன. 3ஆம் திருமுறையில் மொத்தம் 1358 பாடல்கள் உள்ளன. 4ஆம், 5, 6ஆம் திருமுறையுடைய ஆசிரியர் திருநாவுக்கரசர். 4ஆம் திருமுறையில் மொத்தம் பாடல்கள் 1070 பாடல்கள் உள்ளன. 5ஆம் திருமுறையில் மொத்தம் 1015 பாடல்கள் உள்ளன. 6ஆம் திருமுறையில் மொத்தம் 981 பாடல்கள் உள்ளன. 7ஆம் திருமுறையுடைய ஆசிரியர் சுந்தரர். மொத்த பாடல்கள் 1026 பாடல்கள் உள்ளன. 8ஆம் திருமுறை திருவாசகம். ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் மற்றும் திருக்கோவையார். மொத்தம் உள்ள பாடல்கள் 1058 பாடல்கள் உள்ளன. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற சிறப்பு இந்த நூலுடைய சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்து 9ஆம் திருமுறை திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. 2 வகையான நூல்களை. அதனுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 9 பேர் எழுதியிருக்கிறாங்க. திருத்தக்க மாளிகை தேவர், கண்டராதித்தர், வேணாட்டு அடிகள், சேதிராசர், பூந்துருத்தி நம்பி, காரநம்பி, குருடோசுதா நம்பி, திருவள்ளி அமுதனார், சேந்தனார், கருவூர் தேவர். மொத்தம் பாடல்கள் பார்த்தீங்கன்னா 301 பாடல்கள் இதில் உள்ளன. 10ஆம் திருமுறை திருமந்திரம். இதனுடைய ஆசிரியர் திருமூலர். இதில் சிவநெறி மற்றும் யோக நெறி, வாழ்க்கைக்கு தேவையான நெறிகளை கூறும் நூல் இந்த நூல். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 5000 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல்கள் 3000 பாடல்கள் கிடைக்கப்பெற்றிருக்குது. 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை உட்பட 38 நூல்கள் உள்ளன. ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 12 பேர்கள் எழுதியிருக்கிறாங்க. திருவாரி வாயுடையார், கல்லாட தேவநாயனார், அபிராவடிகள் ஐயடிகள், காடவர், கோமான் நாயனார், இளம்பெருமாள் அடிகள், பரண தேவநாயனார், சேரமான் பெருமான் நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நக்கீர தேவநாயனார், கவித தேவநாயனார், காரைக்கால் அம்மையார், நம்பியாண்டார் நம்பி. மொத்தம் பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1385 பாடல்கள் உள்ளன. 12ஆம் திருமுறை சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். இதில் மொத்தம் பாடல்கள் 4286 பாடல்கள் உள்ளன. 12 திருமுறைகளை சேர்த்து மொத்தமாக 20253 பாடல்கள் இவற்றில் இடம்பெற்றிருக்குது. அதில் நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல்கள் 1853 பாடல்கள். 12 திருமுறைகளையும் சேர்த்து மொத்தமாக 20253 பாடல்கள் உள்ளன. இவற்றில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க பாடல் 1800. 12 திருமுறைகளையும் சேர்த்து மொத்தமாக 20253 பாடல்கள் உள்ளன. இவற்றில் நமக்கு கிடைத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 18253 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 12 திருமுறைகளில் சைவ புரவர்களாக 4 பேர் சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். நம்ம இந்த 12 திருமுறைகளில் பாடல்களையும் ஆசிரியர்களையும் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய சிறப்புகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.